இந்த ஆண்டு விழாக்கு சில நடிகர்கள் எல்லாம் வந்து பேசினா எப்படி பேசுவாங்க நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் கடிமன்ற பேச்சாளர் சாலமன் பாண்டியன் வந்து பேசுறாங்க. அன்பு குழந்தைகளே, அருமை பெற்றோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, இப்பதானே நீங்க நம்பி கையை தட்டணும். பேரழகான ஆண்களையும் சொல்லும் போது அது அவங்களா பசங்க சரி அழுது வராது. நம்ம பக்கத்தில் இருக்கோம். ரத்தத்தின் ரத்தமாக அன்புடன் பிறப்பாங்க. எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஐயோ மக்கள் திலகம் சொல்லிட்டு மேடம் கூட எதிர்பார்த்தாங்க. நல்லா இருக்கா? ரொம்ப நன்றி. நாங்கள் மண்ணுகளை விட்டு மறைந்தாலும் மக்கள் விரோதத்தை மறைவதில்லை. நன்றி, வணக்கம். சரி, அடுத்து இங்கே வந்து பாப்பாஸ் அனேஷ் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ஸ், டெமோ வாய்ஸ். இதை வந்து பிரியா பண்ணிட்டாங்க. ஆனா நான் வந்து சூப்பர் ஸ்டார் வாய்ஸ்ல பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த விழாவில் பெரியவர் தானே, தாய்மார் தானே, என்ன மோதலையும் தேவையான தமிழ் மக்கள் இங்க வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி தலைவர் சொன்னாங்க. இப்படி என்ன பேசுறோம், பேரண்ட்ஸ் பேசுற அட்வைஸ் என்ன சொன்னாங்க, என்ன கொடுக்கணும், பேரண்ட்ஸ் பசங்க கிட்ட மனசு விட்டு பேசணும். ஒரு நாளாவது பேரண்ட்ஸ் பசங்க ஒரு 10 நிமிஷமாவது மனசு விட்டு பேசணும். ஏன்னா குழந்தைகளுக்கு இங்க சந்தோஷம் இருந்தாலும் எங்க போனாலும் சந்தோஷம், இங்க சந்தோஷம் இல்லைன்னா எங்க போனாலும் சந்தோஷம் கிடையாது. நன்றி. அடுத்து ரகுவரன் சார் எங்க மாதிரி குழந்தை ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக வந்து பேசுறாங்க. ஒரு குழந்தை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தமா பௌத்தமா கேள்வி எல்லாம் கேட்காது. ஒரு நாள் குழந்தை ஸ்டூடெண்ட் இருந்து பாருங்க. காலையில் 8 மணிக்கு ஸ்கூல்ல வரது, சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அவங்க படுற கஷ்டம், எந்த சாரி எந்த பிசி எந்த பேப்பர் எப்படி தருவாங்க, எப்படி அடிப்பாங்க, தினம் குழந்தை குழந்தைங்க அவங்க பெரு சொல்லி மட்டும் தெரியும். அடுத்து விஜயகாந்த் சார் வந்தாருன்னா அந்த நிகழ்ச்சிக்கு சாதாரண மனுஷன் கருத்து தொட்டா அந்த மனுஷனுக்கு தான் சாக்கு அடிக்கும், நான் தொட்டா கரண்டிக்கு சாக்கு அடிக்கும். ஐயா யார் நீங்க? ரொம்ப நேரமா படம் பிடிக்கிறீங்க, உங்களை தான். கண்ட டிவிக்காக நான் பேட்டி கொடுக்கறது இல்லை. எனக்கு பிடிச்சது சிசிடிவி. அந்த டிவில வழிகளா சொல்லுங்க. முதல்ல கேமராமேன் சொல்லியிருந்தோம், மறைக்கிறாங்க எல்லாம் கட் பண்ணி பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து ஆக்டர் எஸ்டிஆர் இந்த நிகழ்ச்சி வந்தாங்க. எனக்கு பேச தெரியாது, எனக்கு பேச தெரியாது, ஒரு ரெண்டு கடிச்சு ஓடுறாங்க, எனக்கு கடிக்கிறது நம்புறதுங்க. ஓகே, அடுத்து தளபதி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. எப்படி பேசுவாங்க? கையை கட்ட மாட்டேங்கிறீங்க. நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களுக்கும் இங்கே வந்து ஒன்று சொன்னாங்க, 3 எழுத்துற கவிதை சொன்னாங்க. 3 எழுத்துற கவிதை யார் சொல்லுவா? நான் சொல்லுவேன். அம்மா அம்மான்ற 3 எழுத்துற கவிதை தவிர நல்லா வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுக்கணும். அதுல உங்க திறமையை வளர்த்துக்கோங்க, வெற்றி கண்டிப்பாக. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்துல் கலாம் சார் இந்த நிகழ்ச்சி வந்தாங்க. எப்படி பேசுவாங்க? Finally, I have to thank our principal and the this opportunity for me. And encourage பண்ணிருக்காங்க. நான் டீச்சர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ட்ரீட் பண்ண ட்ரைன் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் மேக்ஸ் எல்லாம் அவ்வளோ கவர்ப்படுறீங்க. ஆனால் அவர் நல்லா ட்ரீட் பண்ணார். தேங்க்யூ சார். அண்ட் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அமித் மாலிக், அவனுக்கு இந்த ஸ்டேஜோட ஷேர் பண்ண வேண்டியது சம்பீஸ்னால ஷேர் பண்ணல, இருந்தாலும் நல்லா பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் சார் வாய்ஸ். அண்ட் நான் பண்ணுறது ஒரு பர்ஃபார்மன்ஸ் மதிச்சு கை தட்டினவங்க எல்லாருக்கும் நன்றி.